ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அருண். வெல்கம் டு அருண் டிஎன்பிசி அப்டேட்டட் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். டிஎன்பிசியினுடைய இன்றைய நாள் அப்டேட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது 2025 குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான ஒரு செய்தி. என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி தரப்பில் இருந்து அப்படின்றத நம்ம பார்க்கலாமாங்க. இப்போ 2024க்கான குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் ப்ளஸ் கவுன்சிலிங் எவ்வளோ டேட்குள்ளே நடத்தி முடிச்சிருக்கோம் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இவங்களுக்கான எல்லாத்தையும் தேர்வு முடிந்து நிறைவு செய்த பணிகள் எத்தனை நாட்கள் அப்படின்னா 184 டேஸில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜாப் அப்படின்றது நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஏன் டிஎன்பிசி அவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். 2022 அவங்க கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமை விட 105 நாட்களுக்கு முன்னதாகவே இந்த பணிகளை முடிச்சிருக்காங்க. அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான 105 நாள் கம்மியாக எடுத்துக்கிட்டாங்க. சார், நீங்கள் சொன்னீங்களே 2025 படிக்கிறவங்களுக்கு இது ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது 184 வேலை நாட்கள் எடுத்துக்கிட்டுன்றது அடுத்து என்ன பண்ணலாம், 100 நாட்களில் இதுக்கான ப்ராசஸை முடிக்கலாம். ஏன்னா ஜூலையில் எக்ஸாம் வருது, அடுத்த வருஷம்தான் நமக்கு ரிசல்ட்டோ இல்லை அப்படியோ அப்படின்னு நினைக்கலாம். அதிகபட்சம் நவம்பர் மாதத்திற்குள்ளே தேர்வு முடிவுகளை வெளியிட்டு டிசம்பர் மாதம் ஜனவரி மாதத்துக்குள்ளே நம்ம வேலைக்கு போகக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய வருடம் நமதான வருடமாக இருக்கட்டும். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸை நம்மளுடைய சேனலில் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல் ஐக்கானை எடுத்துருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.